இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 91வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை, ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தருகிற வார்த்தை என்னவென்றால், பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்பதாகும். சங்கீதம் 91வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் என்று வார்த்தை. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. எந்த மனிதன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறானோ அவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். கீழே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், எந்த மனிதன் உன்னதமானோடைய மறைவிலே இருந்து சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்விலே அவன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றும் கீழே உள்ள ஒவ்வொரு வசனங்களிலும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பாராம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகுமா. இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். அவர் உன்னை தப்புவிப்பார். அவர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரே, நீ உனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறபடியா உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வார்த்தை சொல். ஆண்டவரை அடைக்கலமாய் தாபரமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வமே அல்ல. அன்றைய வார்த்தை வேதத்திலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும், கடைசி அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாம் உரிமையாக்கி கொள்ள, நாம் இந்த காலை வேளையிலே உரிமையாக்கி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இந்த வார்த்தை எனக்காக என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை என் வாழ்வுல வந்து பலிக்கட்டும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கும். நம்ம இந்த நாளில ஆண்டவருக்கு சொல்லணும், எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டு இருக்கிறபடியா பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே, உண்மை அடைக்கலமாய், உண்மை நம்பிக்கையாய், உண்மையிலே எங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்திருக்கிற எங்களை கைவிடாதீங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாமல் காத்து கொள்ளுங்கப்பா என்று ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இந்த நாளிலே இருக்கிறார். வார்த்தை அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கடந்த நாட்களிலே அவனுடைய பாடு மரணங்கள் ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, திங்கட்கிழமை என்ன நடந்தது, செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள் புதன்கிழமையா இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் செய்த காரியங்களை சுருக்கமாக தியானித்து விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றார், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு மனுஷகுமாரன் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்படுவார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியருடைய அரமனையிலே கூடி வந்து அவர்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆலோசனை, அவங்க அந்த சபை காய்பா, இவர்கள் எல்லாரும் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் சேர்ந்திருந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பண்டிகை நாட்களிலே இதை செய்ய முடியாதபடி அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா ஜனங்கள் மத்தியில பிரச்சனை வந்துரும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்நேரத்துலதான், அந்த நேரத்துல பெத்தானியாவில குஷ்டரோகியா இருந்து சீமோன் வீட்டிலே ஆண்டவர் அங்கே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே எல்லாரோடு ஆண்டவர் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்.
அந்த விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் போது நம்ம ஏற்கனவே தியானித்தோம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளே, மரியாள் விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் என்று ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து பாருங்க. இந்த இதான இந்த இந்த பரணியானது, இந்த வெள்ளைக்கல் பரணி, அதாவது இந்த பரிமள தைலம் அநேக நாள் ஜீவனத்துக்கென்று சேர்த்து வைக்கப்பட்ட தைலம். அந்த சகோதரி எதையுமே பொருட்படுத்தல. அவளுடைய அடுத்த அவ தான் வாழுகிறதற்கென்று தனக்கென்று வைத்திருந்த காரியத்தை அப்படியே இயேசுடைய சமூகத்திலே வந்து ஊற்ற அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுடைய ஏன்னா இயேசு இன்னும் ஒரு சில மரியாளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது. இயேசு மரிக்க போகிறார். இயேசு ஒரு சில நாட்களிலே இன்னும் மரித்து விடுவார். அதனால அதற்கு நான் அவருக்கு என்னத்தையாயிலும் செய்யணும். என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார், என்னை ரட்சித்தார் என்று சொல்லி அவள் என்ன பண்றா? அந்த அன்பு, இயேசுவின் மேல் இருந்த அன்பை அவள் வெளிப்படுத்தும்படியாய் இந்த பரணியை கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாளாம். அன்பான தெய்வ பிள்ளை, அன்பு இயேசுவின் மேல் எத்தனை பேருக்கு அன்பு இருக்கிறது இந்த காலை வேளையிலே? ஏன் அந்த அன்புனா, நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே! இந்த உலகத்துல செல்வம், சுகம், படிப்பு, மேன்மை அதெல்லாம் செகண்டரி. இதெல்லாவது நான் என் இயேசுவை அறிந்திருக்கிறேனே, அதுவே நான் ஒரு ஸ்பெஷல். நம்ம அநேக நேரங்களில மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நம்மள பாக்குறோம். கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணணும்னா, அவங்கள விட நான் மேல். ஏன்னா எனக்குள்ள என் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் வேறு பிடிக்கப்பட்டவர். என் இயேசு என்னோடு இருக்கிறார். என் இயேசு என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த விசேஷித்த ஒரு அன்பு, ஒரு அழைப்பின் நிச்சயம் நம்முடைய வாழ்வில இருக்கணும் பிரியமானவர்களே. அந்த சந்தோஷம் வரும்போது மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த சகோதரி பாருங்க, ஏசப்பா என்ன எவ்வளவு ஒரு பெரிய ஆவியா இருந்த என்னை ரட்சித்து இருக்கிறாரு, அவருக்கு நான் என்னத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தைலத்தை, உயர்ந்த விலைக்கு போகிற அந்த தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றி தன்னுடைய தலைமயிராலதை என்ன பண்றான், கிளீன் பண்றான். சிரசின் மேல ஊற்றி, சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த தைலம் ஊற்றப்படுகிறதான வேளையில தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை அவள் தூய்மைப்படுத்துகிறாள். எவ்வளவு ஒரு பாக்கியம்! இயேசுவை அவள் அப்படி செய்கிறதற்கு அவள் ஆசையாய் அதை செய்தாள். கால வேளையிலே இயேசுவின் மேல் உள்ள அன்பு நம்மள எப்படி இருக்கிறது? ஆசையாய் அவரை தேடுகிறோமா? ஆசையாய் ஜெபத்துக்கு வருகிறோமா? ஆசையாய் வேதத்தை வாசிக்கிறோமா? அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாய் வருகிறோமா? இந்த கால வேளையில சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. எந்த வார்த்தையும் அவள் கேட்கவில்லை. என் ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அது என் ஆண்டவருக்கு, அது என் இயேசுவுக்கு என்று சொல்லி அதை அவருக்கு கொடுக்கிறாள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இவளை ஏன் தொந்தரவுப்படுத்துவீர்கள்? தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்துல இருக்கிறார், நானோ எப்பொழுதும் உங்களிடத்துல இரேன். ஆண்டவர் சொல்றார், இவள் ஏன் இந்த தைலத்தை என்னுடைய சரீரத்துல ஊற்றினாள் என்றார், என்னை அடக்கம் பண்ணுகிறதுக்கு எத்தனமான செய்கை. அன்பான தெய்வ பிள்ளை, இந்த வெளிப்பாடு சீஷர்களுக்கு கூட கிடைக்கல பிரியமானவர்களே. சீமோனுடைய வீட்டிலே பந்தி இருக்கும் போது ஆண்டவர் பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். இன்னும் 2 நாளைக்குள்ள அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஆனா அந்த ஒப்பு கொடுப்பதற்கு அந்த அடையாளமாக அவள் என்ன பண்றா? என்னை அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனமாக அவள் இந்த செய்கையை செய்திருக்கிறாள். நான் 2 நாள் கழித்து நான் பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். அந்த பலியின் மேல இந்த எண்ணெய் வார்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு எத்தனமாக இவள் எனக்காக இதை செய்கிறாள். அவளை விட்டுருங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளை, ஒரு ஸ்திரீ, ஒரு மரியாள்,
ஒரு பாவத்துல இருந்த மரியாதை ஆண்டவர் ரட்சித்த போது அவளுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த வெளிப்பாடு, சீஷர்களுக்கு கூட இல்லாத வெளிப்பாடு, அவரை அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனமான ஒரு செய்கையை அவள் அதற்கு முன்பதாகவே அவள் அவளுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டு அவள் செய்கிறாள். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுவதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் அவளை விசேஷப்படுத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உடனே பாருங்க, 12 ஒருவனாய் யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரிய இடத்துக்கு போகிறான். ஆசாரிய இடத்துல போய் அங்கே என்ன செய்யறான் பாருங்க, நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஏற்கனவே அவர்கள் அங்கே இயேசுவை எப்படி கொலை செய்யணும்னு வகை தேடி கொண்டிருக்கிறார்கள், பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி யூதாஸ் காரியத்துக்கு போகிறா, காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே எத்தனப்படுகிறார். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த 30 வெள்ளிக்காசை இயேசுவினிடத்துல கேட்டிருந்தால் கூட இயேசு கொடுத்திருப்பார். இந்த யூதாஸ் பாருங்க, பெரிய கேட்டுக்கு நேராய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பாருங்க, நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க? அவங்க சொல்றாங்க, 30 வெள்ளிக்காசை நாங்க கொடுக்கிறோம். உடனே உடனே பாருங்க, அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். மனதேவ பிள்ளைகளே, வெள்ளிக்காசை பெற்றுக் கொண்டு ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய், முழு உலகத்தையும் சிருஷ்டித்த அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்கும்படியாய் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நாம் நாம் நினைக்கிறோம், ஏதோ பைசா வாங்கிட்டு அவரை காட்டி கொடுக்கிறதா காட்டி கொடுப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே இயேசுவை எத்தனை சூழ்நிலைகளில் காட்டி கொடுக்கிறோம். பாவங்களை செய்து ஆண்டவரை விசனப்படுத்துகிறவர்களாய், கோபப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எதற்காக கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுக்க இயேசு வந்தார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல், நம்முடைய வியாதிகள், நம்முடைய காரியங்களை ஆண்டவர் சுமந்து தீர்க்கும்படியாய் அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே வந்தார். நமக்காக பலியானார். பிரியமானவர்களே, தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை வேதனை குற்றப்படுத்த நாம் எத்தனையோ சூழ்நிலைமைகளிலே வகை தேடிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இயேசுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். யூதாசை போல அல்ல பிரியமானவர்களே, ஏசப்பாவை நாம் பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படணும். பாருங்க, அங்க பாருங்க, யூதாஸ் அது முதல் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் சந்தர்ப்பங்களிலும் அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். இந்த காலை வேளையிலே நாம் சூழ்நிலைமைகளிலே, எத்தனை சூழ்நிலைமைகளிலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே அநேக நேரங்களிலே சிறிய சிறிய காரியங்களின் மூலமாய் அவரை வேதனைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமே, ஆனால் அவரை காட்டி கொடுக்கிற அனுபவம் பாருங்க, அநேக நேரங்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்விலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிற அளவுக்கு நாம் பண்ணுகிறோம் அல்லவா? அதுவே ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது தானே. இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா இயேசு விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஏசப்பா அதை விரும்புகிறார். நமக்காக அவர் பலியானார், நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், நமக்காக ஜீவாதார பலியாக வெளிப்பட்டார். அந்த வெளிப்பாடு மரியாளுக்கு இருந்தது, யூதாஸுக்கு இல்லை. 3.5 வருடம் அவரோடு நடந்தவர் யூதாஸ். அன்பான தெய்வ பிள்ளையை, நேற்றைக்கு தியானித்த முடிவு பரியந்தவன், நிலை நிற்பவனை ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். அன்பான தெய்வ பிள்ளையே, முடிவு பரியந்த கடைசி வரைக்கும் நிற்க முடியலையே யூதாஸால. 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு இருந்தவன், எவ்வளவு எவ்வளவு காரியங்களை பார்த்த கடைசியில பாருங்க, நான் கொண்டு நின்று செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனுபவத்துக்கு நேராய் தள்ளப்பட்டான். ஏன்னா இந்த பரம ஈவின் அந்த பரம தெய்வத்தினுடைய அன்பை ருசி பார்த்தோம். இருதயத்துல வைராக்கியங்களையும் கோபங்களையும் இன்னும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையில் அறைகிறவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லும். நாம் அப்படி இருக்கிறோமா?
யூதாசை போல காட்டி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது மரியாளை போல இயேசுவின் மேல அந்த அன்பை வெளிப்படுத்துறவர்களா? எந்த சூழ்நிலையில என் இயேசுவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என் இயேசு என்னோடு வாழ்கிறார், என்னோடு இருக்கிறார். அவரை நான் சந்தோஷப்படுத்துறவர்களா இருப்பேன் என்று இந்த நாளிலே தீர்மானம் எடுப்போம். இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து வருகிற நாட்களில் இயேசுவுக்காக வாழுவோம். இயேசுவை பிரியப்படுத்துவோம். இயேசுவுக்காக நிற்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.